eminent teachers, nurturing parents, young and enthusiastic students. We extend a hearty welcome to each one of you present here today. A busy life makes prayer harder, but prayer makes a busy connect our spirits with a higher power to seek blessings, guidance, and wisdom. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொலுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மல் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. 2011 தொடங்கப்பட்டு பார்வையாளர்களின் மதிப்பீட்டில் தமது சேவையை செவ்வன செய்து கொண்டு தொடர்ச்சியாக முதலிடத்தை பிடித்து வரும் பெருமை புதிய தலைமுறை தொலைக்காட்சியை சாரும். இந்த வெற்றியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் புதிய தலைமுறையும், இந்த நிகழ்ச்சி நம் பள்ளியில் நடைபெறுவதால் நம் அல்லஜிகர் பள்ளியும் பெருமை கொள்கிறது. இப்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் சார்பாக நம் பள்ளி தாளாளர் திரு நயினார் முகமது அவர்களை கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் சார்பாக நம் பள்ளியை கௌரவிக்கிறார்கள். நம் பள்ளியின் சார்பாக அதனை பெற்றுக்கொள்ள நம் பள்ளி முதல்வர் மதிப்பிற்குரிய திரு அகமது மீரான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். படிப்பு ஏன் முக்கியம்? அதை எப்படி படிப்பது? படிப்புடன் கூடவே ஒழுக்கத்தை எவ்வாறு கற்றுக்கொள்வது? மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எவ்வாறு பக்கபலமாக இருக்க வேண்டும் போன்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் நோக்கில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியால் தமிழகம் எங்கும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சியே இந்த மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியானது ஆரம்ப காலகட்டத்தில் கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு மாணவர்களின் கனவையும் பொய்யாக்க கூடாது என்று மாணவர்களின் கனவுகளுக்கு வலுவூட்டம் கொடுத்து மனதில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு படிப்பு, தேர்வு, எதிர்காலம் என அனைத்திலும் தெளிவுபட்டு எதிர்காலம் சிறக்க நம் அல்லஜிகர் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிதே நடந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியால் பல நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவரும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்பவரும், இன்றும் நம் பொன்னான நேரத்தை பெற்றோர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஒதுக்கி சென்னையிலிருந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியையே கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கும் நம் அல்லஜிகர் பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கும் பெருமைக்குரியவருமான நம் பள்ளி சிறப்பு விருந்தினர், புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர், பெரும் மதிப்பிற்குரிய திரு கார்த்திகேயன் அவர்களை வெற்றியின் முக்கிய அங்கமாக இருக்கும் விழிப்புணர்வு பற்றி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டுவதற்கான சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். பள்ளியின் தாளாளர் திரு நயினார் முகமது, பள்ளியின் முதல்வர், பள்ளியின் உதவி முதல்வர், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அரங்கம் ரொம்ப அழகான அரங்கம், மேடை ரொம்ப அழகான மேடை. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரால் நடத்தப்படக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தில் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இத்தனை மாணவர்கள், குறிப்பாக பெண் குழந்தைகள் இங்கு வந்து அமர்ந்திருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. அதற்காகவே திரு நயினார் முகமதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஆண்களுடைய கல்வி சதவீதமே குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பெண் குழந்தைகள் இவ்வளவு ஆர்வத்தோடு கல்வி பயில்வது, உயர்கல்விக்கு செல்வது அப்படிங்கிறது
அந்த சமூகத்தின் மேம்பாடு சார்ந்தது மட்டுமல்ல, மத நல்லிணக்கத்தோடும் நேரடியாக தொடர்பு கொண்டது. நாட்டின் வளர்ச்சியோடும் சமத்தன்மையோடும் பன்முகத்தன்மையோடும் நேரடியாக பங்கு பெற்றது. அப்படிங்கிறதுல திரு நயினார் மகனுடைய பங்களிப்பு அளப்பரியது. இன்னும் நிறைய கல்லூரி நிறுவனங்களை அவர் தொடங்கணும். நிறைய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாணவர்களை கல்வி சூழலுக்குள்ள கொண்டுட்டு வரணும். அது ஒன்றுதான் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட மத வேறுபாடுகளற்ற மதச்சார்பற்ற இந்தியா கட்டமைப்பை அப்படியே பலகீனப்படுத்திடாம அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும். அவரை பற்றி நிறைய பேசிக்கொண்டே வந்தார்கள். அவருடைய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே. நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் இந்த புகழ் உரையோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இன்னும் அவர் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த கல்வி நிறுவனங்களை வழிநடத்தி செல்லணுங்கிற வாழ்த்தோடும். மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு எனக்கு என்னுடைய பள்ளி காலங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விதிகள்ல இருந்து ஒரு 10-15 வருடங்கள் கழித்து கல்வி குறித்த மறு மதிப்பீடுகளுக்கு நான் போகிற போதும் இப்ப என்னுடைய குழந்தைகளை எந்த மாதிரி பள்ளியில சேர்க்கலாம், எந்த மாதிரி கல்வி சூழலுக்குள்ள அவங்களை கொண்டு வந்து பொருத்தலாம், இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய குழந்தைகளாக அவங்களை எப்படி மாற்றலாம் அப்படின்ற அந்த ஆசையோடும் விருப்பத்தோடும் தான் நான் கல்வி குறித்த தேடல்கள்ல இறங்கினேன். அதனால தான் நான் நிறைய பள்ளி குழந்தைகளோடும் பெற்றோரோடும் ஆசிரியரோடும் நான் உரையாடுவதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டேன். பொதுவாக கல்வி அப்படிங்கிறது மதிப்பெண் சார்ந்தது, அது வேலை வாய்ப்பை சார்ந்தது, அது பொருளாதாரத்தோடு தொடர்பு கொண்டது அப்படிங்கிற புரிதல் தான் எனக்கும் இருந்தது. அப்படிதான் எனக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் கல்விங்கிறது அப்படி இல்லை. கல்வியும் தேர்வுகளும் அப்படிப்பட்டதாக இல்லை. கல்விங்கிறது என்னுடைய மகிழ்ச்சி சார்ந்தது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக படிக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக வேலைக்கு போறேன். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் என்னுடைய மேம்பாட்டுக்கு, வாழ்க்கை மேம்பாட்டுக்கு நான் பயன்படுத்தி கொள்கிறேன். இறுதியில ரொம்ப முக்கியமானது கல்வியும் வேலை வாய்ப்பும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மனிதர்களின் மேம்பாட்டுக்கு அது மிகப்பெரிய பங்களிப்பை தரப்போகுது அப்படின்னு எனக்கு புரிதல் ஏற்படுகிற கூட இந்த 20-25 வயதுகளில் முற்றிலுமாக கல்வி சூழலிருந்து நான் விடுபட்ட பிறகுதான் இந்த புரிதல் ஏற்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு விதமான கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அது சார்ந்த புத்தகங்கள் இவங்களோடலாம் உரையாடுகிற போது கல்வி குறித்த மறு மதிப்பீடு எனக்குள்ள ஏற்பட்டுச்சு. அது குறித்த சில அனுபவங்கள், பகிர்வுகள் தான். ஏன்னா காலையில் வரும்போது என்னோட வீடியோ ஒளிபரப்பானதுனால நான் பேச வேண்டியதே இல்லை போல இருக்கு, நம்ம கிளம்பிடலாம், ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா என்னுடைய வேலையை சுலபமாக்கிட்டாங்க அப்படின்னு. இல்லை, கட்டாயம் பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு திரு நயினார் மகன் சார் சொன்னதுனால சில கருத்துக்கள், பரிந்துரைகள், ஆலோசனைகள். அடிப்படையில் என்னுடைய குழந்தையை நான் எப்படி வளர்க்கணும், என்னுடைய குழந்தை எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறனோ அந்த பெற்றோரின் தன்மையிலிருந்து இந்த கால பெற்றோருக்கு, என் வயதை ஒத்தவர்களுக்கு, என்னை விட மூத்தவர்களுக்கான சில கருத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை பார்க்கிறேன். என் குழந்தைக்கு 4.5 வயது. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. கடந்த 2 மாதங்களாக அந்த குழந்தைய பள்ளியில சேர்ப்பது தொடர்பாக நான் பல பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களோடு நான் பேசுவதற்காக போனேன். ஒரு நாள் இரவு படுக்கைக்கு போறதற்கு முன்பாக அந்த குழந்தைகிட்ட, என்னுடைய ஆண் குழந்தைகிட்ட நான் கேட்டேன். அந்த குழந்தை பேரு பாரதி செல்வா, பெண் குழந்தை பேரு கவி பாரதி. பாரதி, எப்படி இருக்கணும் ஸ்கூல்னு நினைக்கிற, எந்த மாதிரி ஸ்கூல்ல நான் உன்னை சேர்க்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். வயது 4.5 வயது தான். பெரிய பிளே கிரவுண்ட் இருக்கணும், பிளே ஏரியா பெருசா இருக்கணும், நிறைய நேரம் எங்களை விளையாட விடணும், கம்மியா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்றதான் இப்போ எனக்கு பெரிய சேலஞ்ச். அப்படிப்பட்ட ஸ்கூல்ல தான் நான் அடுத்து இன்னும் 2-3 மாசத்துல அவனை கொண்டு போய் சேர்க்கணும். சரி, பாப்பா கிட்ட கேட்கலாம், எப்படிப்பட்ட ஸ்கூல் பாப்பா உனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். டிராயிங் இருக்கணும், நான் நிறைய டிராயிங் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், கொஞ்சமா சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு பாப்பா சொன்னாங்க. இப்போ 2 பேர்ட்டேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, கொஞ்சமா சொல்லி கொடுத்தா போதுங்கிறது காமன் டேர்மா இருந்தது. படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆனால் பாட புத்தகங்களோடு மட்டுமே துளைந்து போவதற்கு குழந்தைகள் தயாராக இல்லை. அதனால தான் பிளே கிரவுண்டு பெருசாக இருக்கணும், பிளே ஏரியா பெருசாக இருக்கணும், நிறைய விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கணும், நிறைய நண்பர்கள் எனக்கு வேணும், டிராயிங் பண்ணணும், சிற்பம் வடிவமைக்கணும், பாடணும், ஆடணும், குதிக்கணும், அப்புறமா கொஞ்சோண்டு நேரத்தில் படிக்கணும், அதுவும் கொஞ்சமாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் 2 குழந்தைகள்கிட்ட இருந்து எனக்கு கடத்தப்பட்ட செய்தி.
இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மனப்பான்மைங்கிறது இதுதான் உண்மை, இதுதான் சிறந்த கல்வி, இதுதான் சிறந்த கல்வி முறை, இதுதான் அந்த குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய கல்வி. நாம தான் என்ன நினைச்சுக்கிறோம்னா தப்பா புரிஞ்சுக்கிறோம். குழந்தைகளோடு உரையாட கற்றுக்கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு பேர் குழந்தைகளோடு உரையாடுகிறீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. குழந்தைகளோடு உரையாடுகிறதுங்கிறது என்ன சாப்பிட்ற, என்ன வேணும், என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்ற சாதாரண உரையாடல்கள் இல்லை. ராகவன் ஒரு பையன் கிளாஸ்க்கு போகிறான். சீதாலட்சுமிங்கிறவங்க டீச்சர். கிளாஸ்க்குள்ளே போன பிறகு அன்றைக்கு தான் முதல் நாள் வகுப்பு தொடங்குது. உள்ளே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் முடியை பிடிச்சி இழுக்கிறான். அங்கே இருக்கிற ஆண் பசங்கள் வைத்திருக்கக்கூடிய பேனாவை பிடுங்குறான், நோட் புக்கை பிடுங்குறான், சேரை போட்டு இழுக்கிறான், ரொம்ப கோவப்படுத்துகிறான். டீச்சருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் இப்படி நடந்துக்கிறான் அந்த பையன்? மற்ற குழந்தைகள் ஆசுவாசப்படுத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். வலிக்கும் போது மட்டும் கத்துறாங்க. முடிய பிடிச்சி இழுத்தா வலிக்கும் இல்லையா, அப்போ கத்துறாங்க. அடிச்சா வலிக்கும் இல்லையா, அப்போ கத்துறாங்க. டீச்சருக்கு எக்கச்சக்கமான கோபம். என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி செவ்வாய்க்கிழமையும் பள்ளிக்கு வரான். இதே மாதிரி செய்கிறான். பையை தூக்கி எறிகிறான், டேபிளை எட்டி உதைக்கிறான், டீச்சரோடு வாதிடுறான், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட வம்பிழுக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அன்றைய நாள் முழுவதும் இந்த டீச்சருக்கு சிரமமாக இருக்கு. புதன்கிழமை வரான், அதே மாதிரி நடந்துக்கிறான். வியாழக்கிழமை காலையில் டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ராகவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. ஒரு வகுப்பறை முழுவதும் அந்த ஒற்றை மாணவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ராகவன் உள்ள வரான். வந்த உடனே ஸ்கூல் பேக்கை தூக்கி எறிகிறான், டேபிளை உதைக்கிறான். யாரும் எதுவுமே சொல்லலை. சீதாலட்சுமி சாக் பீஸ் எடுத்துட்டு போர்டு பக்கத்தில் போய், இன்று நான் நடத்தக்கூடியது மிக மிக முக்கியமான கணித பகுதி, இதை கவனிச்சா மட்டும்தான் நீங்கள் தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும், அதனால கவனிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போர்டில் பாடத்தை நடத்த தொடங்கிடுறாங்க. இவன் எவ்வளவோ முயற்சிக்கிறான். அங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறான், பையை பிடிச்சி இழுக்கிறான், பேனாவை பிடிச்சி இழுக்கிறான், எழுத விடாம பண்றான். ஆனால் எந்த குழந்தையும் எந்த விதமான தொந்தரவுக்கும் செவிசாய்க்காம கவனத்தை சிதற விடாம டீச்சர் என்ன நடத்துறாங்களோ அந்த பாடத்தை மட்டுமே உள்வாங்கணும் அப்படிங்கிறதுல அந்த குழந்தைகள் செயல்படுகிறார்கள். டீச்சருடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு இவ்வளவு தூரம் அந்த வகுப்பறை முழுவதும் அலைந்து திரிந்து எல்லோரையும் தொந்தரவு பண்ண ராகவன் அவனாகவே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து புத்தகத்தை எடுத்து மேடம் எழுதி போடுறதை எழுத தொடங்குறான். இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. வகுப்பறை முடிகிறது. எல்லா குழந்தைகளும் தேங்க்யூ மிஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. இவன் வந்து சீதாலட்சுமி முன்னாடி நின்று, மிஸ் நான் போலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன் நீ இவ்வளவு நாள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட அப்படின்னு ராகவனை பார்த்து சீதாலட்சுமி மேடம் கேட்குறாங்க. என்னுடன் யாருமே பேசுறதே இல்லை வீட்டில். என் சித்தி வீட்டில் தங்க வச்சு என்ன படிக்க வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. உடனடியாக இன்றே நான் என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். மறுநாள் அவன் வந்து மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வரான். ஏன் இந்த ராகவன் சீதாலட்சுமி அப்படின்ற உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவு சிக்கல். இதுதான் குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு சிக்கல். ஒரு குழந்தை என்ன நினைக்குது அப்படிங்கிறது குறித்த புரிதல் ஆசிரியர்களுக்கு இல்லை. கரோலின் பிக் குழந்தை உளவியலாளர் சொல்லக்கூடியது முக்கியமான செய்தி. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி, ஒரு பெற்றோர் ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்கிற மாதிரி, ஒரு குழந்தைக்கும் உரிமை இருக்கு. என்னுடைய ஆசிரியர் இப்படியாக இருக்கணும், என்னுடைய அப்பா அம்மா இப்படியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய உரிமை அந்த குழந்தைக்கும் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய பெற்றோராக, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசிரியராக நம்ம எப்போது உருவாகிறோமோ அப்போதுதான் அந்த குழந்தை தனி மனித மகிழ்ச்சியோடு அந்த கல்வி அணுகும். தேர்வுகளை அச்சமில்லாம அணுகும், படிப்பை அச்சமில்லாம வெறுப்பு இல்லாம அணுகும். அப்பதான் அந்த குழந்தை மிளிர முடியும். கல்விங்கிறது மதிப்பெண்கள் சார்ந்தது மட்டுமல்ல, தேர்வு முறைகள் மட்டுமல்ல, போட்டி தேர்வுகள் மட்டுமல்ல, பின்பாக பெயருக்கு பின்பாக போட்டுக்கொள்ளக்கூடிய பெயர்கள் மட்டுமல்ல, எழுத்துக்கள் மட்டுமல்ல. அது ஒரு ஜீவன், அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்வியல் முறை. 50 வருட காலம் 60 வருட காலம் அவனை தொடர் ஓட்டத்தோடு மேம்பாடோடு அவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம்ங்கிற போது எவ்வளவு கவனமாக அந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு செடி வாங்குறோம், 10,000 ரூபாய்க்கு ஒரு செடி இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செடி இருக்கு, 1 கோடி ரூபாய்க்கு கூட ஒரு செடி இருக்கும்.
ஆனா அந்த அந்த செடி யாருக்குமே பயன்படாமல் அவ்வளவு அலங்காரத்தோடும் அவ்வளவு விலை உயர்ந்த செடிகளோடு வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? அதே ஒரு வேப்ப மரம் காட்டுல தான் வளரும். ஆனா எல்லோருக்கும் நிழல் தரும், எல்லோருக்கும் மருந்து பொருளாக பயன்பெறும்னா எது உயர்ந்தது? கோடிகள்ல லட்சங்கள்ல செலவு செய்து வாங்கக்கூடிய செடியா, இல்ல தானாகவே முளைத்து எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வேப்ப மரமா அப்படின்னா சிறந்தது எல்லோருக்கும் பயன்பட தரக்கூடிய எல்லோரும் அணுகுவதற்கு எளிதாக இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரம் தான் ரொம்ப சிறந்தது. யாருமே அணுக முடியாத போன்சாயாக விலை உயர்ந்த குரோட்டனாக இருக்கிறத விட எல்லோரும் அணுகக்கூடிய யார் வேண்டுமானாலும் இலைகளை பறித்து கொண்டு மருந்துக்கு தயார்படுத்தி கொண்டு நிழல்ல உட்காருவதற்கு யார் வசதி செய்து தருகிறார்களோ, எந்த ஆலமரம் வசதி செய்து தருகிறதோ, எந்த வேப்ப மரம் வசதி செய்து தருகிறதோ, எந்த புளிய மரம் வசதி செய்துகிறதோ அந்த மரம் தான் சிறந்த மரம். தானும் வளர்ந்து இந்த சமூகத்திற்கும் பயன்படுகிற மாதிரி வரக்கூடிய அந்த மரம் தான் சிறந்தது. யாருக்குமே பயன்படாத குரோட்டன் செடிகள் குறித்து யாருக்கும் கவலை இல்லை. அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அலங்கார பொருள். அலங்கார பொருளாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை நோக்கி ஒரு குழந்தையை நம்ம புஷ் பண்ண போறோமா, இல்ல அந்த குழந்தையும் மகிழ்ச்சியோடு இருந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தையை மாற்ற போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய அணுகுமுறை சார்ந்ததாக தான் இருக்க முடியும். நம்மளுடைய அணுகுமுறை தான். ஒரு குழந்தை ஓவியராகுது அப்படின்னா நமக்கு பதற்றம் வந்துடுது. ஓவியராகி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறோம். ஒரு குழந்தை ஒரு சிற்பம் வடிவமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பதற்றம் வருது. சிற்பம் வடிவமைச்சு எப்படி வாழ்க்கையை நகர்த்துவ? ஒரு குழந்தை தமிழ் படிக்கிறேன், தமிழ் படிச்சு எப்படி பெரிய ஆளாவ? இந்த மாதிரி எல்லா கேள்விகளையும் நாம அந்த குழந்தைக்கு எதிர்நிலையிலிருந்து கேட்கிறோம். அந்த குழந்தை நம்புது, நான் ஒரு சிறந்த ஓவியராக இந்த உலகத்திற்கு வர முடியும், உலகின் தலை சிறந்த ஓவியங்களை படைக்க முடியும்னு அந்த குழந்தை நம்பி நான் ஓவியராகணும்னு சொல்லும்போது முளையிலேயே கிள்ளி எறிகிறோம் அந்த ஆசையை. முளையிலேயே வெந்நீர் ஊற்றி சிதைக்கிறோம். ஒரு குழந்தை நான் சிற்ப கலைஞராக ஆக முடியும், என்னால் ஒரு இசை கலைஞராக ஆக முடியும், என்னால் போட்டித் தேர்வுகளுக்குள்ள வருகிற முடியுங்கிற போது குழந்தைக்கு என்று எந்த விதமான முடிவெடுக்கும் உரிமையும் இல்லைன்னு நாம் நினைத்து கொண்டு வயதின் அடிப்படையில அனுபவத்தின் அடிப்படையில நாம் சிறந்தவர்களாக நாமளே நம்ம நினைத்து கொண்டு தீர்மானிக்க இடத்துல நாம மட்டும்தான் இருக்கோம், எனக்கு மட்டும்தான் சிறந்ததை தீர்மானிக்கக்கூடிய உரிமை இருக்கு, எனக்கு மட்டும்தான் சிறந்தது குறித்து எனக்கு தெரியும், குழந்தைக்கு எது குறித்த புரிதலும் இருக்காதுங்கிற முன்முடிவோடு அணுகிற போது குழந்தை வாடி வதங்கி போயிடுது. அந்த குழந்தை உங்களுக்காக நீட் படிக்கும், அந்த குழந்தை உங்களுக்காக ஐஏஎஸ் ஆகும், அந்த குழந்தை உங்களுக்காக ஐபிஎஸ் ஆகும், அந்த குழந்தை உங்களுக்காக பிசினஸ் மேன் ஆகும், அந்த குழந்தை உங்களுக்காக எல்லாமே செய்யுமே தவிர அந்த குழந்தை தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாது. வாழ்வின் இறுதி வரை எதுவுமே செய்து கொள்ளாது. அந்த குழந்தையை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீட் படிக்க வச்சு மருத்துவராக்கிற முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய பிசினஸுக்குள்ள அந்த குழந்தையை கொண்டு வந்துட முடியும், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குழந்தையை வழக்கறிஞராக ஆகிட முடியும். ஆனா அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கான மருத்துவராக மாறுமானா மாறாது. அந்த குழந்தை சமூகத்திற்கான வழக்கறிஞராக மாறுமானா மாறாது. அந்த குழந்தை இந்த சமூகத்திற்கான தொழிலதிபர்களாக ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஒரு பள்ளியின் தாளாளராக திரு நயினார் முகமது இருக்காருன்னா அவருக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இந்த கல்வியை என் சமூகத்திற்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இந்த கல்வியை என் சமூகம் கடந்து மற்ற இருக்கக்கூடிய பொது சமூகத்திற்கு எப்படி சேர்ப்பது, இந்த பள்ளியை எப்படி கட்டமைப்பது, இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்னா முழுவதுமாக அது பேஷன் சார்ந்தது. அது வியாபாரத்தோடு தொடர்பு கொண்டது அல்ல. வியாபாரமும் முக்கியம், அவருக்கு வருமானமும் முக்கியம், லாபமும் முக்கியம், அப்பதான் அதை நடத்த முடியும். ஆனா லாபம் மட்டுமே முக்கியமா அப்படின்னா இல்லை, பெர்செப்ஷன் ரொம்ப முக்கியம், கோல் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குழந்தைக்கு தன்னுடைய இலக்கு எதுன்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த உரிமையை முடிவை முழுவதுமாக அந்த குழந்தையிடம் ஒப்படைக்கிற போது மட்டும்தான் அந்த குழந்தையும் மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த குழந்தை தயாராகக்கூடிய துறையில இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய இடத்துல நகர முடியும். ரொம்ப முக்கியம். நாம நினைச்சுக்கிறோம் என் குழந்தை மருத்துவராக இருந்தாதான் நான் 4 பேர்கிட்ட பெருமையாக என்னுடைய குழந்தை மருத்துவர்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்ள முடியும் அப்படின்னு நாம நம்புறோம். என்னுடைய குழந்தை வழக்கறிஞராக இருந்தாதான் நான் என் தொழில் சார்ந்து வழக்கறிஞர் தொழில் சார்ந்து அந்த குழந்தை மிளிர முடியும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த குழந்தைக்கு வேறொரு சிந்தனைகள் இருக்கும். நீங்க ஆண்டன் மெக்கரன்ரோ ஒரு கல்வியாளர், அவருடைய சித்தாந்தமே ஃபர்ஸ்ட் ஃபார் சில்ட்ரன். எல்லா உரிமையும் குழந்தைகளுக்கு தான் முதல்ல இருக்கு. எல்லா விதமான உரிமையும் குழந்தைக்கு தான் முதல்ல இருக்கு. எல்லா விதமான முடிவெடுக்கும் திறனும் குழந்தைக்கு தான் இருக்கு. எல்லா விதமான முதன்மையான விஷயங்களும் குழந்தை தான். நமக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னா சில்ட்ரன் தான் முக்கியம். அந்த குழந்தை என்ன ஆசைப்படுது, அந்த குழந்தை என்ன விரும்புது, அந்த குழந்தை என்ன யோசிக்குது, அந்த குழந்தை தான் எப்படி உருவாகணும்னு நினைக்குது அப்படிங்கிறதான் முதல்ல நீங்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி அந்த குழந்தையை உருவாக்குறோம், அந்த குழந்தையை யாருக்கான குழந்தையாக உருவாக்குறோம் நாம நினைச்சுக்கிறோம்.
அந்த குழந்தையை நாம் பெற்றோம், நம் உடல்ல இருந்து அந்த குழந்தை வந்தது, நாம தான் அந்த குழந்தைய செலவு செஞ்சு படிக்க வைக்கிறோம், அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தான் பார்த்துக்க போறேன், வாழ்வின் இறுதி வரை என் பொறுப்பு மட்டும்தான் அந்த குழந்தை அப்படின்னு நான் நம்புறதுனால தான் அந்த குழந்தை மீது இவ்வளவு அதீதமான உரிமையை எடுத்துக்கணும். ஆனா அவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது குழந்தை மீது. அமர்த்தியா சென் சொல்ற மாதிரி இந்தியாவுடைய உலகத்தினுடைய ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள், ஆகச்சிறந்த சாதனையாளர்கள் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளி எது தெரியுமா? அந்த மனிதனுடைய குழந்தையுடைய சுதந்திரமான தேடல் தான். எனக்கான படிப்பை, எனக்கான வேலையை, எனக்கான கல்வியை நானே தேடி 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 இறுதியாக கண்டடைகிறேன் இல்லையா ஒரு சுதந்திர தேடல். அந்த சுதந்திர தேடலை எந்த பெற்றோர் அனுமதிக்கிறார்களோ, எந்த குழந்தை சுதந்திர தேடலை நோக்கி தன்னை தயார்படுத்தி கொண்டு மிக வேகமாக நகர்கிறதோ, அந்த குழந்தை மட்டும்தான் சாதனையாளர்களாக இருக்க முடியும், தலை சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்க முடியும். என் குழந்தையும் டாக்டர், அவ்வளவுதான். அந்த குழந்தையை பற்றி நீங்க பெருமையாக பேசிக்கொள்வதற்கு ஒன்றுமே இருக்காது. என்னுடைய குழந்தை வழக்கறிஞர், அவ்வளவுதான். அதை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வதற்கு ஒன்றுமே இருக்காது. என்னுடைய குழந்தை ஒரு அதிகாரி, அதை பற்றி நீங்கள் பெருமையாக பேசிக்கொள்வதற்கு எதுவுமே இருக்காது, அவ்வளவுதான். தொடக்கமும் அதுதான், முடிவும் அதுதான், அவ்வளவுதான். உங்களுக்காக படிச்ச குழந்தை, உங்களுடைய ஈகோவை திருப்தி செய்வதற்காக தேர்ச்சி பெற்ற குழந்தை, தொடக்கத்துல தொடங்கி முடிவை தொடங்கி அப்படியே உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எந்த விதமான பிடித்தமும் இல்லாத ஒரு வாழ்வை இதை வாழ்ந்து கொண்டிருக்கும், ப்ரொடக்டிவிட்டியே இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கும். அப்போ இந்தியாவுடைய உலகத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாளர்கள், ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில எங்க இணைகிறாங்க? நம்ம பட்டியல் போடலாம், இந்தியாவுடைய வெற்றியாளர்கள் எல்லோரையுமே பட்டியல் போடலாம். எல்லாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நீங்க தேடி படிச்சு அவங்க கிட்ட நீங்க ஆலோசிக்கிற போது எல்லோருமே ஒற்றை புள்ளியில இணைகிறது என்னன்னா, எல்லா விதமான தேர்வையும் நானே சுதந்திரமாக தேடி 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 கண்டடைந்தேன். கல்வியா நானே தேடி இருப்பேன், வேலையா நானே தேடி இருப்பேன், தொழிலா நானே தேடி இருப்பேன். என் முயற்சியின் மூலமாக, என்னுடைய தேடல் மூலமாக, என்னுடைய கண்டடைதல் மூலமாக தான் அந்த புள்ளிக்கு வந்தேன், அதன் மூலமாக தான் நான் வெற்றி அடைந்தேன். அந்த இடத்துல யார் கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ தன்னுடைய வாழ்க்கையை, அவங்க தான் இந்தியாவுடைய, நாட்டுடைய, உலகத்துடைய மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருக்கிறாங்க. ஆனா குழந்தையை நம்ம எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம போன்சாய் செடி மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். நாம நினைச்ச மாதிரி அதை ஷேப் கட் பண்றது, நாம நினைச்ச மாதிரி அந்த கிளைகள் எவ்வளவு தூரம் வளரணுமோ அவ்வளவு தூரம் வளர அனுமதிக்கிறது. கூடுதலாக வளர்ந்தால் நாம் அந்த செடியை கட் பண்ணிட முடியும். ஆனா செடிகள், அந்த செடிகள் அழகானவை, பார்ப்பதற்கு வேண்டுமானால், தோற்றத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் அந்த அந்த செடி அழகானதா இருக்கலாம். பயன் அடிப்படையில நீங்க ஜப்பான்ல கோஹான், அரிசியுடைய பேர் வந்து ஜப்பான்ல கோஹான், அதான் அரிசி. நீங்க இன்னைக்கு ஹோண்டானா அரிசி வயல், இங்க டொயோட்டோனா நல்லா செழிப்பாக வளர்ந்த அரிசி வயல், எல்லாமே அவங்களுக்கு அரிசி தான் பிரதானம். ஜப்பான்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அரிசி தான் பிரதானம். காலையில அரிசி, காலை கோஹான், மத்தியான கோஹான், இரவு கோஹான், அப்படிதான் அந்த உணவை வந்து அவங்க சொல்லுவாங்க. அரிசி மீது அவர்களுக்கு அவ்வளவு தூரம் ஆசை இருக்கும். எல்லா விதமான பொருள்களையும் உலகத்திலிருந்து அவங்க இறக்குமதி செய்வார்கள். ஆனா அரிசியை மட்டும் அவங்களே தான் விளைவிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த அரிசி அவ்வளவு ருசியாக இருக்கும். ஜப்பான்ல இருக்கக்கூடிய வழிமுறைக்கும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் இருக்கக்கூடிய வழிமுறைக்கும் அடிப்படையில ஒரு வேறுபாடு இருக்கு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய மனப்பான்மை என்னன்னா, அவங்களுக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ இது ஒரு ஏக்கர் இருக்கு இந்த இடம், இந்த ஒரு ஏக்கர்ல தர்பூசணியை விளைவிக்கிறாங்க ஜப்பான்ல. இதே ஒரு ஏக்கர்ல அமெரிக்காவில் தர்பூசணியை விளைவிக்கிறாங்க. என்ன மனநிலை வேறுபாடு? ஜப்பானியருக்கும் அமெரிக்காவுக்கு என்ன வேறுபாடுனா, இந்த ஒரு ஏக்கர்ல 1 டன் 1000 கிலோ அளவுக்கு தர்பூசணி விளையும் அப்படின்றது ஒரு இலக்குனா, ஒருவேளை 900 கிலோ விளைஞ்சாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஜப்பானியருக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த பழம் ருசியா இருக்கா, அந்த பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கா, தரமா இருக்கா, அந்த பழத்தை சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்குதா, இதுதான் ஜப்பானியர்களுக்கு இலக்கு. 100 டன் 100 கிலோ குறைவா இருக்கா விளைஞ்சது, பரவாயில்ல, 900 கிலோவும் சரியா இருக்கா அப்படின்றத நோக்கி தான் அவங்க இலக்கு இருக்கும். ஆனால் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல ஒரு ஏக்கர்ல 1000 கிலோ விளையணும், 1 டன் விளையணும்னா ஒற்றை பழம் கூட குறைவாக விளையக்கூடாதுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கும். குவாலிட்டியை பத்தி எந்த விதமான எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. அவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் மெனக்கெடுவார்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் செயற்கை உரத்தை போடுவாங்க, எந்த தொழில்நுட்பத்தை வேண்டுமானாலும் அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே இலக்கு, அந்த 1000 கிலோவுக்கு ஒரே ஒரு பழம் கூட
100 கிராம் கூட குறைவாக வந்துடக்கூடாது. அதிகமாக வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் 1 கிலோவில் 1 கிராம் 100 கிராம் கூட குறைவாக அந்த பழம் விளைவிச்சிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஏன் ஜப்பானில் இருக்கக்கூடிய பொருட்கள் தரத்திற்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தரம் குறைவான இருக்குது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கும் வேறுபாடுங்கிறது மனப்பான்மை சார்ந்ததாக இருக்கு. அப்போ நம்ம குழந்தைய எப்படி அணுக போகிறோம்? நான் உனக்கு 50,000 ஃபீஸ் கட்டிட்டேன், 1 லட்சம் நான் ஃபீஸ் கட்டிட்டேன், நான் கஷ்டப்படுறேன், நான் என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறேன், நான் சிரமப்படுறேன், நான் பட்ட கஷ்டம் எதுவுமே நீ படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இப்படின்னு நிறைய முன்முடிவுகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். நான் உனக்காக தானே சொல்றேன், உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு எல்லா விதமான முன்முடிவுகளோடும் அந்த குழந்தைய அமெரிக்கா பாணியில நம்ம அணுகிறோம். எப்படியாவது இந்த 1 லட்சம் ஃபீஸுக்கு நீ கட்டாயம் டாக்டர் ஆகிட்டு வந்துடணும். காலையில நீ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது பை நிறைய நீ பரிசு பொருட்களோட தான் வரணும். வந்த பிறகு அம்மா நான் இதுல ஃபர்ஸ்ட்டுமா அதுல ஃபர்ஸ்ட்டுப்பா அப்படின்னு 5 போட்டி நடந்தா 5 போட்டியிலையுமே நான் மட்டும்தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், என் குழந்தை மட்டும்தான் ஃபர்ஸ்டா இருக்கணும், என் குழந்தை மட்டும்தான் முதல் பரிசுகளை வாங்கியிருக்கணும். எவ்வளவு வக்கரம் வன்மமான ஒரு எண்ணம். இது யோசிச்சு பாருங்க. குழந்தையால முடியுமா அது? ஒரு குழந்தை நன்றா பாடும், ஒரு குழந்தை நன்றாக ஆடும், இன்னொரு குழந்தை நன்றாக சிற்பம் செதுக்கும், இன்னொரு குழந்தை நன்றாக வாலிபால் விளையாடும். அதுதானே தோட்டத்துக்கு போனா அப்படித்தானே இருக்கும். வெவ்வேறு பூக்கள் வெவ்வேறு விதமான டிசைன்ல, நிறத்துல, வாசத்துல இருக்கும். எல்லா பூவும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஷேப்ல இருக்கணும், ஒரே மாதிரி வளரணும். சாயங்காலம் வந்தா என் காது குளிர என்னுடைய குழந்தை மகிழ்ச்சியான செய்திகளை, வெற்றியான செய்திகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கட்டின ஃபீஸ் 5,000 ரூபாய்க்கு அதை அறுவடை பண்ணிட்டு வந்துருச்சு. பை நிறைய பரிசு பொருட்களோடு வந்து குவியணும். ஆண்டு விழானா என்னுடைய குழந்தை மட்டுமே 50 பரிசுகளை வாங்கி தள்ளணும். விளையாட்டு போட்டினா என்னுடைய குழந்தை மட்டுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது அந்த குழந்தைகள் மீது நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய வன்முறை. குழந்தையால இயல்பு தன்மையில அப்படி இருக்கவே முடியாது. எந்த குழந்தையும் இருக்க முடியாது, எந்த மனிதனும் இருக்க முடியாது, எந்த குழந்தையும் அப்படி ஜெயிக்க முடியாது. அந்த இயல்புக்கு மாறான குழந்தை அது. அந்த குழந்தையாக அடையக்கூடிய வெற்றி அல்ல, உங்களுடைய முறைப்புக்கும், உங்களுடைய அழுத்தத்துக்கும், உங்களுடைய கண்ணீருக்கும், உங்களுடைய ஏக்கத்துக்கும், உங்களுடைய ஈகோவுக்கும் அது போடக்கூடிய பிச்சை அது. நான் ஜெயிக்கலைன்னா நீ என்னை திட்டுவ, இந்தா வச்சுக்க. நான் ஜெயிக்கலைன்னா என் மேல கோவப்படுவ, இந்தா வச்சுக்க. நான் ஜெயிக்கலைன்னா மூஞ்சியை தூக்கி வச்சுக்க, இந்தா வச்சுக்கன்னு அந்த குழந்தை வாடி வதங்கி உங்களை ஈகோவை திருப்திப்படுத்துவதற்காக, உங்களுடைய எண்ணங்களை திருப்திப்படுத்துவதற்காக, நீங்க பக்கத்து வீட்டுல பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பெருமிதங்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த குழந்தை என்ன பண்ணுது? சக்திக்கு மீறி அந்த குழந்தை உங்களுக்கு தூக்கி தூக்கி போட்டுக்கொண்டே இருக்கு. மிகப்பெரிய வன்முறை. செய்யவே செய்யக்கூடாது, எந்த சூழலிலும் செய்யக்கூடாது. குழந்தைங்கிறது இயல்பாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஜீவன், நம் மூலமா வந்திருக்கு, அவ்வளவுதான். நம் உடல் மூலமாக அந்த குழந்தை பயணப்பட்டு இயற்கையிலிருந்து அந்த குழந்தை வந்திருக்கு, அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு மேல அந்த குழந்தை மீது நமக்கு உரிமை இருக்கு. அதை கொஞ்சலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம், வழிகாட்டலாம், ஆலோசனை சொல்லலாம், நேர்த்தியாக சில கட்டமைப்புகளை அந்த குழந்தைக்கு உருவாக்கி கொடுக்கலாம். அது வளர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நீனும் மகிழ்ச்சியாக இரு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மனிதர்கள் மேம்பாடு அடைவதற்கு நீ ஏதாவது பயணப்படுப்பான்னு சொல்வதற்கான உரிமை மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? காலையில என்ன நிறத்தில் உடை உடுக்கணும்னு அந்த குழந்தைக்கு நம்ம வகுப்படுக்கிறோம். மதியானம் நீ என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம வகுப்படுக்கிறோம். அப்ப என் குழந்தை ஆரோக்கியமா இருக்க வேணாமா? என் குழந்தை நன்றாக உடை உடுத்த வேண்டாமா? என் குழந்தை மீது எனக்கு அக்கறை இருக்க வேண்டாமா? அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை.